அடுத்து இந்த கோலியாத் பாருங்க 17:41. பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்ட வந்தான், பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். கோலியாத் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த பரிசைனா கேடகத்தை பிடிச்சு நிற்கிறான். அப்போ ஒரு தாவீது, 2 எதிராளிகள், பிசாசுக்கு ஹெல்ப் பண்ணுற குட்டி பிசாசு எல்லாம் வரும். ஆனால் நம்ம எப்போதுமே நம்முடைய ஃபோக்கஸ் என்ன? கோலியாத்து. ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, கோலியாத்து அவனுக்கு முன்னாடி பரிசையை பிடிக்கிறவன் வந்தான். இப்போ பாருங்க 42. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனா இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். இன்னும் இவன் அடங்கலை. 40 நாளா நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம், ஒருத்தனும் வரல. ஸோ நம்ம பெரிய ஆள்ரா அப்படின்ட்டு அவன் இருக்கிறான். அடுத்து ஒருத்தன் வர்றான், அவனையும் ரொம்ப அற்பமாக பார்க்குறான். ஏன்னா இவன் சின்ன பையன் மாதிரி. நான் என் பாடி வெயிட் என்ன, என்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, 6 பேக் 8 பேக் அது இதெல்லாம் வச்சுருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தன் கேடயத்தை பிடிச்சிட்டு போகிறான். நம்மளெல்லாம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, யாரும் அசைச்சிக்க முடியாது. இவனும் ஒரு பொடிப்பைய மாதிரி வந்திருக்கிறானே அப்படின்ட்டு 43, 44. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன செய்தான்? அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். தாவீதை எந்த அளவுக்கு பயமுறுத்த முடியும்? இவ்வளவு நாள் 40 நாள் இஸ்ரவேலை பயமுறுத்தி எல்லாரையும் கட்டி வச்சாச்சு. இப்போ ஒருத்தன் எழுந்து வரான், அவனை முதல்ல அற்பமாக பார்க்குறான். நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. தாவீதை அந்த பார்வையில் தாவீதுக்கு என்ன வந்துடணும்? பயம் வந்துடணும். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் போயிடணும். அற்பமாக பார்த்தான். இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சானோ அதே தான் இங்கேயும் செய்கிறான், தாவீதுக்கும் செய்கிறான். அடுத்து அவனோடு பேசுகிறான், நீ நான் என்ன நாயா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தேவர்களை கொண்டு என்ன செய்கிறான்? சபிக்கிறான். என் கடவுள் எதிரா பாரு, இன்னைக்கு ஒன்று என்ன செய்ய போகுது, அது ஆச்சு ஊச்சுன்னு எல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறான். அடுத்து இன்னைக்கு நான் உன்னை கொன்று மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருக ஜீவனுக்கும் கொடுப்பேன். உண்மையில் அந்த இடத்துல தாவீது உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தி பாருங்க. தாவீதும் கோலியாத்து யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. கற்பனையில் அப்படியே போய் அந்த இடத்துல போய் இறங்கி பாருங்க. கோலியாத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சேவதெல்லாம் பிடிச்சி நிற்கிறான். தாவீது ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அவன் கையில் ஒன்றுமே இல்லை, கவன் இருக்குது, கோல் இருக்குது. இதை பார்க்கும் பொழுது, வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பாவம், யாரோ ஒரு முட்டாள் யுத்தம் படித்தவங்களாம் 40 நாள் தெளிவாக அமைதியாக நின்றுட்டு இருக்கிறான். இவன் முந்திக்கிட்டு போய் முந்திரி கொட்டை மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். இதெல்லாம் இவனுக்கு தேவையா? தாவீது தைரியமாக போய் நின்னாருங்க. இவ்வளோ நேரம் இவன் பேசிக்கிட்டு இருந்தால இவனுக்கு பதில் தாவீதிடத்திலிருந்து வருகிறது. 17:45-47. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தரின் பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கோலியாத்துடைய டார்கெட்லாம் தாவீது தான். ஒன்றை அடிக்கிறேன், ஒன்றை கொள்கிறேன், ஒன்றை காட்டு மிருகங்களுக்கு பறவைகளுக்கும் உணவாக்குறேன். ஆனால் தாவீதோட டார்கெட் பாருங்கள், ஒன்றை அடித்து உன் தலையை வீழ்த்தி உன் கூட இருக்கிறவன் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். அதாங்க தாவீது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கோலியாத்தை கண்டும் பயப்பட வேண்டாம். அவனுக்கு முன்னாடி நிற்கிற அந்த கேடயத்தை பிடிச்சி நிற்கிறவனையும் கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஐயோ இவனை நான் எப்படி அட்டாக் பண்ண போகிறேன், இந்த காரியத்தை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன், இந்த பிசாசு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கர்த்தரை பிடிச்சிங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்வார். தாவீது தான் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையனா என்ன அர்த்தம்? நான் இல்லைடா, கர்த்தர் தான் யுத்தம் பண்ண போகிறாரு. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று என்ன செய்வீங்க? நீங்களாம் அறிந்து கொள்வீங்க. பூலோகமெல்லாம் பூமியெல்லாம் என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டியினால ரட்சிக்கிறவர்
அல்ல. நேற்று தினம் நைட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம், ஈரான்லேருந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் இஸ்ரேலை நோக்கி 100 கணக்கில் அனுப்பிச்சாங்க. ஒன்று கூட விழலை. ஒன்று கூட டார்கெட்டை என்ன செய்யவே இல்லை, அட்டாக் பண்ணவே இல்லை. நான் எருசலேமை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவன் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டு இப்போ நான் இஸ்ரவேலை முடக்கிட்டோம், இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சேனைகளின் கர்த்தர் அவர் தான் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இஸ்ரவேலில் இருக்கிற அயன்டூமோ இவங்களுடைய நாலேஜோ இவங்களுடைய இதெல்லாம் என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை. அதெல்லாம் தோற்று போச்சுன்னு ஆண்டவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார். அதெல்லாம் உடச்சு தான் உள்ளே என்ன செஞ்ச எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனான். இப்போ இவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க ஈஸியாக அடிச்சிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு இப்போ எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், மாங்குன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் அனுப்புமாங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன், வானம் என்னுடையது பூமி என்னுடையது, எல்லாத்தையும் மேலே முடிச்சு விட்டுறேன். நல்லா கடைசி வரைக்கும் இஸ்ரவேலை யாராலும் அழிக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக போகலாம், எல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கும். கர்த்தர் ஒரு நாள் அவர்களை திருப்பிக் கொள்வார். அந்த எருசலேமையும் இஸ்ரவேலையும் ஒருவராலும் ஒரு நாளும் அழிக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய தேசம், அது கர்த்தருடைய தேசம். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவருடையவர்கள். அவர் உத்தரவு இல்லாமல் ஒன்றும் உங்கள் மேலே வராது. எத்தனை கோலியாத்து வேணாலும் வரட்டும், அவனுடைய எவ்வளோ பெரிய சேனை வேணாலும் வரட்டும், நீங்கள் யுத்தத்தில் போய் தேவனுடைய நாமத்தினால நில்லுங்க. நீங்கள் யுத்தம் பண்ண போகிறதில்ல, யுத்தம் கர்த்தருடையது. இதுதான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். பிரியமானவர்களே, தாவீதுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு, யுத்தம் கர்த்தருடையது. அவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த கோலியாத் பெருசாக நம்பி கொண்டு இருந்தான். அவன் அவ்வளவு ஆர்மர்ஸோடு இருந்தான். இந்த தாவீது யுத்தம்னே அவனுக்கு தெரியாது, பட்டயத்துக்கு கூட அவன் எடுத்துகிட்டு போகல, எந்த பாதுகாப்பு கவசம் இல்லை. இப்படிங்கிறதுக்குள்ள அவனை வீழ்த்திருவேன் நினச்சி கொண்டு இருந்தான். ஆனால் ஒரே ஒரு கல் தான், கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். அந்த தாவீதை எதிர்த்து ஓடி வரா. தாவீது கல்லை சுற்றி என்ன செய்கிறான், அடிக்கிறான். அடித்து அந்த ஸ்பீடு எந்த அளவுக்கு போயிருக்கா, நெத்தியில் பதிஞ்சிருச்சு. இப்படி ஓடி வரும்பொழுது எனக்கு உங்கள் மேலே ஆச்சு மோதுனுச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி விழுவீங்களா பின்னாடி விழுவீங்களா? பின்னாடி தான் விழுவோம். வேகமாக ஓடுறோம், ஏதோ ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணுவோம். சின்ன வண்டியில் போயிட்டுருக்கோம், ஒரு சின்ன பூச்சி கண்ணில் அப்படி அடிக்கும்போது டக்குன்னு நம்ம அப்படி தான் போவோம், முன்னாடி போக மாட்டோம். ஏன்னா அந்த வேகம் அப்படி பின்னாடி தான் தள்ளும். ஆனால் அவ்வளோ பெரிய கல் அடிச்சிருக்கான், பதிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் முகங்குப்புற விழுந்தான்? முன்னாடி யார் இருந்தா? கேடயத்தை பிடிச்சிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், முன்னாடி நின்றுட்டு இருந்தான். இப்போ அடிச்சு அடியில் விழுந்தாலும் யார் மேலே விழுந்திருப்பான்? கர்த்தருக்கு தெரியும் யாரை அடித்தா எல்லாம் விழுவாயின்னு தெரியும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், அடித்த அடியில் அவன் பின்னாடி தான் விழுந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் அவனை முகம் குப்புற விழ வைக்கிறார். ஒன்று, அவன் கூட நிற்கிற எல்லாரும் சாகிறான், அவன் மேலே தான் விழுந்திருப்பான், அவனாலையும் செயல்பட்டுருக்க முடியாது. இவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், கோலியாத் இருக்கிறார், நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, இவன் கேடயத்தை பிடிச்சி தைரியமாக நின்றுட்டு இருந்திருப்பார். ஆனால் தாவீது குறி வச்சது யார்? கோலியாத் தான். கர்த்தர் கோலியாத்தோடு முடிச்சிருக்கலாம். ஆனால் கோலியாத்தை அடித்து அவன் முன்னாடி கேடயத்தை பிடிச்சிட்டு இருந்தவன் மேலே விழ வச்சு அவனையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, விஷயத்தை முடிச்சிட்டாரு. இங்கே இவன் விழுந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அங்கே எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டான், செதறி ஓட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, இது ஒரு பெரிய விஷயம். இது நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போகிறோம். கல்லை அடித்தான் கோலியாத் செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இவன் ஒருவேளை கோலியாத்து பின்னாடி விழுந்தாலும் இவன் எழும்பி அந்த பட்டயத்தையும் இல்லை அவன்கிட்ட இருக்க பட்டயத்தையும் வச்சு தாவீதோடு யுத்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரே விஷயந்தான், கோலியாத்து வீழ்னா டோட்டல் பெலிஸ்தர் எல்லாம் க்ளோஸ், மேட்டரை முடிச்சு விட்டார் ஆண்டவர். ஆனால் தான் தாவீது சொன்னால் யுத்தம் கர்த்தருடையது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யுத்தம் பண்ணும்போது நீங்கள் போய் முன்னாடி, அதாவது நீங்கள் யுத்தம் பண்ணிடாதீங்க, கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. கர்த்தர் அடித்தார்னா கரெக்டாக அடிப்பார். எங்கெங்கே எந்தெந்த எல்லையிலேருந்து வருது, என்னென்ன சேனல், இதுக்கு எங்கெல்லாம் ரூட் இருக்குது, இதுக்கு இது விழுந்தால் அடுத்து எது எழும்போம், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவர் கரெக்டாக போய் அஸ்திபாரத்தில் அடிப்பார். அஸ்திபாரத்தை அடித்தா எல்லாம் என்ன செய்யும், விழுவும். சுத்தமாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புழு பூச்சி எதுவும் என்ன சேட்டை காமிக்க முடியாது. கர்த்தருடைய யுத்தம் இப்படிப்பட்ட யுத்தம் தான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட யுத்தத்தை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் சத்துருவையும் அவனோடு கூட இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறார், வீழ்த்துகிற தேவன். நீ ஒவ்வொன்றா போய் இதை கட்டுறேன் அதை கட்டுறேன் தேவையே இல்லை, நீ போய் நில்லு, கர்த்தர் அஸ்திபாரத்தை அசிச்சிருவார். நீங்கள் இந்த புளிய மரத்தெல்லாம் உழுக்கிறத பார்த்துருப்பீங்க. அவங்க போய் ஒவ்வொன்று பலமாக என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டான், பறிக்க மாட்டான். ஒரு கொப்பில் போய் இப்படி போட்டு இப்படி ஆட்டை விட்டுற 4 ஆட்டை ஆட்டினான்னா அந்த கொப்பு எங்கெல்லாம் கனெக்டாக இருக்க எல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான்
நீங்கள் தாவீதை போல யுத்தம் கர்த்தருடையதுன்னு போய் நில்லுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அடிப்பார். அங்கே விழுற அடிலாம் என்ன சொல்கிறது, இயற்கைக்கு மாறாக விழும் அடி. பின்னாடி விழ வேண்டிய முகங்குப்புறம் முன்னாடி வந்து விழுவான். பிசாசை அழிச்சிட்டாரு. யாரை நிந்தித்தானோ, யார் தன் தேவனை கொண்டு யாரை சபிச்சானோ அவனுக்கு முன்னாடி தலைகுப்புற விழுந்து கிடக்கிறான். அற்பமாக பார்த்தா இந்த தாவீதுக்கு முன்னாடி தலைகுப்புற விழுந்து கிடக்கிறான் கோலியாத். கர்த்தர் அவனை தலைகுப்புற விழ வச்சார். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்தில் பிசாசை உன் காலில் விழ வைப்பார். யுத்தம் கர்த்தருடையது. ஆவிக்குரிய யுத்தம்னு நீங்கள் பயந்துடாதீங்க. இன்னைக்கு ஏன் அதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம்? நமக்கு தெரியணும் என்ன நடக்குது, எப்படி நடக்குது. நம்ம யுத்த கலைகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அறிந்து வைத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லா நாட்டு இராணுவங்களும் அவங்களுக்கு யுத்தம் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்து சுற்றியில் இருக்கிற எதிரி நாடெலாம் என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் யுத்தம் இல்லை, யுத்தம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டான். 24 ஹவரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லையிலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த தேசத்துக்குள்ளே உளவாளிகள் இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. இராணுவத்துக்குள்ளே உளவாளிகள் இருப்பாங்க, என்ன திட்டம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சுற்றினதான் வந்து. ஏன்னா அவன் என்ன செய்வான், எப்போதும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டே இருப்பான். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம ஏன் தியானிக்கிறோம்? நம்ம வந்து ஐயோ நமக்கு வேறு பிரச்சனை வந்துட போகுது அப்படி அல்ல. நாம் என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நம்ம கண் திறந்து பார்க்கணும். நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாம் எப்போதும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். அவ்வளோதான். நமக்கு தான் வெற்றி, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த யுத்தத்தில் நான் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற அந்த காரியங்களை நான் என்ன செய்ய முடியும், பிளான் பண்ண முடியும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வர நாட்கள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம், இந்த சவுல் தன்னுடைய தோற்றத்தினாலே பயமுறுத்தினான், தன்னுடைய பேச்சினால் அவங்கள கலங்க பண்ணினான். அதே தான் தாவீதுக்கு செஞ்சான். தோற்றம், பேச்சு எல்லாவற்றிலும் கலங்க பண்ணான். அவன் 40 நாள் அப்படியே நின்னான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீது அவனை கட்டுப்படுத்த முடியல. சவுலை கொண்டு கட்டுப்படுத்தணும்னு நினச்சா முடியல. அடுத்து கோலியாத் அற்பமாக பார்த்தான், தேவர்களை கொண்டு சபிச்சான். இன்னைக்கு உன்னை கொண்டு எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், உன் மாம்சத்தை எல்லாத்துக்கும் நான் போடுறேன்டா அப்படின்னு சொன்னான். இவன் கையில் எந்த கேடயம் எதுவுமே இல்லை. சொன்னா உன் கையில் இருக்கிற ஈட்டி கேடயம் கத்தி இதெல்லாம் நம்பி தான் நீ வர, ஆனால் இதெல்லாம் இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சேனைகளின் கர்த்தரை நம்புகிறவன். நீங்கள் சேனைகளின் கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களுக்காக பண்ணுற யுத்தம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஏன் முகம் குப்புற ஆண்டவர் விளை வச்சாரு? அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கேடயத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தான், அவனையும் கர்த்தர் வேரோடு அழிச்சார். ஸோ தேவனுடைய யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம். அப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த விதத்தில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, இஸ்ரவேலை போல இருக்கிறீங்களா? இன்றைக்கி எழுமுங்க தாவீதை போல. இல்லை, நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன், யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நான் எழும்புறேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் ரட்சிக்கிறதுக்கு ஈட்டியும் பட்டையும் தேவை இல்லை. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் இருக்கிற இடத்துலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவன் என்னென்னத்தோடு வேணாலும் வரட்டும், எவ்வளோ படைபலத்தோடு வரட்டும், எவ்வளோ பணபலத்தோடு வரட்டும், அவனுக்கு எவ்வளோ மனுஷிக ஆதரவு கொடுக்கட்டும், எப்படிப்பட்ட காரியம் வேணாலும் நடக்கட்டும், உங்களோடு இருக்கிறவர் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய தேவன். அவருடைய யுத்தம் பயங்கரமாக இருக்கும், அவருடைய அடி பயங்கரமாக இருக்கும். ஒரே அடி தான், மூச்சு பேச்சு இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல. அடித்து சிலர் அடி வாங்கினா கூட எழுந்து திரும்ப யுத்தம் எல்லாம் பண்ணுவாங்க. இவன் அப்படியே என்ன கிடக்கிறான், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விழுந்து கிடக்கிறான். ஏன்னா தாவீது ஓடி போய் என்ன செய்கிறான், கோலியாத்துடைய பட்டயத்தை உருவி அவன் தலை என்ன செய்கிறான், வெட்டுறான். சவுலுடைய ஆர்மர்ஸ் அவனால் என்ன செய்ய முடியல, எடுத்துக்க முடியல. ஆனால் கோலியாத்துடைய பட்டயம் எவ்வளோ பெரிய பட்டயம், அதை ஹேண்டில் பண்ணுறாருன்னா அப்போ தாவீதுக்குள்ளே என்ன அபிஷேகம் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட அந்த வல்லமை, ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் எந்த அளவு இறங்கியிருந்தா கோலியாத்துடைய பட்டயத்தை அவன் எடுத்திருப்பான். நினச்சி பாருங்க, சவுலுடைய ஆர்மர்ஸே அவனுக்கு செட் ஆகலை. ஆனால் கோலியாத்துடைய பட்டயத்தை உருவான அவன் உயரத்துக்கு, அவன் பலத்தை விட அது பயங்கரமாக இருந்திருக்கணும். அதை எடுத்து அவன் தலையை கத்த வெட்டுறான். கர்த்தருடைய அடி அப்படிதான் இருக்கும். அவன் ஆயுதத்தை வச்சு அவனையே கர்த்தர் அழிப்பார். அவன் எதை வச்சு உங்களை அழிக்கணும்னு வந்தானோ கர்த்தர் இன்னைக்கு திருப்புறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு உங்களை எவ்வளோ நாள் முடக்கணும், எதை கொண்டு உங்களுக்குரியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான், எதை கொண்டு உங்களை பயமுறுத்தி உங்களை ஒன்றும் இல்லாதவங்க நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானோ அவனுடைய ஆயுதத்தை கர்த்தர் அவனுக்கு நேராக திருப்புறார், அவனுக்கே திருப்புறார். அவன் சொன்னான், இன்னைக்கு நான் அவனை வெட்டி உன் தலையை வெட்டி நான் என்ன செய்கிறேன்,
ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு சாப்பாடை போடுறேன்னு சொன்ன கோலியாத்துடைய பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பி அவன் தாவீதுக்கு என்ன சொன்னானோ அதை அவனுக்கே கர்த்தர் திருப்பினார். அதாங்க ஆவிக்குரிய யுத்தம், அதாங்க கர்த்தருடைய யுத்தம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா? சேலஞ்சாக எழும்புங்க, அபிஷேகத்தோடு எழும்பு. நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு பல மடங்கு அபிஷேகத்தை கொடுப்பார். அதான் சொல்கிறேன், அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டுறது ஈஸியான காரியம் இல்லாமல் ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அது எப்படிங்க எடுத்து வெட்டினா அது தாவீதின் பலன் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலன், கர்த்தருடைய பலன். அவர் யுத்தத்தை செய்வதற்கு நம்மை பழக்குவிக்கிற தேவன். உங்களை நிறைய நேரத்தில் ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஜெயிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் நீங்கள் சோர்ந்துருக்கிறீங்க. ஆவியானவர் அந்த சோர்வெல்லாம் மாத்துறார், உங்கள் மனசை புதுசாக்குறார். நீ எப்படிப்பட்டவன், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்ன? இன்னைக்கு உன்னை சுற்றி அவங்க இவங்க நீ மனுஷங்களை பார்த்த, ஆனால் அந்த மனுஷங்களை பயன்படுத்தி கொண்டு பிசாசு என்ன செஞ்சான்? பேசி 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 உன்னை உட்கார வச்சுட்டான், உன்னை மூளையில் உட்கார வச்சுட்டான், உன்னை எழும்ப விடாமல் பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு, கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சத்தத்தெல்லாம் ஓய பண்ணு, என் சத்தத்தை கேளு, நான் உனக்கு பலனை கொடுக்குறேன், நீ எதிர்த்து ஓடு, எதிர்த்து ஓடு. பாருங்க, தாவீது தந்திரம்லாம் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி யுத்தத்தில் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அப்படி மறைவா இவன் கோலியாத்துக்கு நேராக எதிர்கொண்டு வரான். கோலியாத் இவனை எதிர்த்து வரும்பொழுது இவனும் கோலியாத்தை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணி போகிறான். நீங்கள் என்ன அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய நாமத்தினால எழுந்து நில்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது. அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அவனையும் அவனுக்கா நிற்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வீழ்த்தி அவன் பட்டயத்தை அவனுக்கு நேராக கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்புவீங்க. உங்களை குறித்து சொல்லப்படும், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000.